ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். நீங்க தானே சொன்னீங்க பபுள் வந்து டெய்லி காட்டிட்டே இருந்தா பபுள் குட்டி ரொம்ப இழைச்சி போயிடுவான், அதனால அடிக்கடி பபுளோட வீடியோ போடாதீங்கன்னு சொன்னீங்க. உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பபுளோட வீடியோவெல்லாம் போடல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லீவ் நாள் நான் நேற்றே இங்க வந்துட்டேன். எனக்கு ஒரு 2 days லீவ், அதனால நேற்றே வந்துட்டோம். வந்தோடனே இன்னைக்கு நான் தான் பபுளுக்கு சோறு ஊட்டுவேன்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு கேரட் எல்லாம் சீவி அரைச்சி வேக வச்சு எல்லாம் வந்து பண்ணி அழகாக கொண்டு வந்து பபுளுக்கு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி, இது வந்து கொடுக்கலாம் வாங்க என் செல்லக்குட்டிக்கு. என்ன பேசிட்டே இருக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்துது. ஆக்கெட்டு மீன் ஆக்கெட்டு ஆக்கெட்டு ஆச்சு ஆச்சுல் ஆச்சுல் ஆச்சுல்மா ஆச்சுல்மா ஆச்சுல் ஆச்சுல் ஆச்சுல். எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட நம்ம கொடுக்கும் பொழுது படுக்க வச்சு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அழகாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேரில் வந்து உட்கார வச்சு நல்ல ஒரு பெல்ட், இந்த மாதிரி ஒரு பெல்ட்டை போட்டு அழகாக நல்லா ஃப்ரீயாக இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக போட்டு மேலே எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கீழே மேலே சிந்தும். அதனால் அழகாக இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு நீட்டாக அவங்கள வந்து பீஸ்ஃபுல்லாக இப்படி உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு உட்காந்துருப்பாருங்க. இந்த தூக்கிட்டு அமுத்திட்டு வாயில் வச்சு ஊட்டுன்னு ஊட்டிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணி குழந்தைங்க வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அது நீக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க பாட்டு ஃப்ரீயாக அழகாக இப்படி பாருங்க அழகாக சாப்பிடுவாருங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். வேறு பபுள் வந்து கோழி குஞ்செல்லாம் வச்சிருக்கிறான். இது வந்து பபுளோட ஃப்ரெண்டு. ஆனால் கழுத்தை திருகிட்டே இருப்போம். கழுத்தை திருகி கோழியோட தலையை வந்து உடச்சி விட்டாங்க. அப்போ மேலே தொங்குறதே இங்கே வரு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பபுளோட கேர்ள் ஃப்ரெண்டு. இது வந்துட்டு ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் வந்து பபுளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பபுளோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கம்மா? ஆப்போட்டு சொல்லிடுமா, ஆப்போட்டு சொல்லிடுமா, எல்லாத்துக்கும் ஆப்போடுமா 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 தங்க சாப்பிட்டுக்கோ வெயிலு. பபுள் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ரொம்ப ஒரு நல்ல அழகு குட்டி பையனாக இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டத்தனம் அதிகம் தான். ஆனால் அவன் பண்ணுற சேட்டத்தனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுது. இங்கே வந்தேன்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. காலையில் உள்ளே வரது தான் தெரியுது. காலையில் பார்க்கும்போது மணி பார்த்தீங்கன்னாக்கா மணி 10:30 இதே நான் வேலையில் இருந்தாலும் ஒரு அங்கே வீட்டில் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கூட முள்ளே நகராது. ஆனால் இவனை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியாது. கிளி நேரம் உட்காந்து கிளி பார்த்தீங்களா, இவர் பாட்டு உட்காந்துக்குவாரு. ஆப்பாடுமா இங்கே பெருமா ஆச்சு அப்படி. இவருக்கு பிடிச்சது வந்து கொடுத்தாக்கா அழகாக சாப்பிட்டுக்குவாரு. அப்புறம் கூழ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கூழ் கொடுத்தாக்கா எண்ணெயை ஃபுல் பண்ணிடுவார். மேலே எல்லாம் துப்பி விட்டுருவார். என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா இவனுக்கு வந்து ராகி கூழ் பிடிக்காதது கொடுத்தீங்கன்னா எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா, நான் என்ன பேசினாலும் தெளிவாக அப்படியே பார்ப்பான். என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு தெளிவாக வந்து பார்ப்பான். மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக சவுண்ட் கொடுப்பான். இவனை பற்றி பேசுறதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுவான், நோட் பண்ணுவான். ஏன் கிளி இந்த கிளி ஆப்போட்டு கிளி இங்கே பாரு இங்கே தண்ணி தர பாப்பாக்கு தண்ணி தர ஆப்போட்டுக்குமா பட்டுக்கம்மா யாருக்கு வேணும்? இது யாருக்கு? எங்கம்மா உங்க அம்மா எங்கம்மா காணோம்? பப்ளு தங்க குட்டி என் மயிலு குட்டி எங்கம்மா? இந்த வேண்டாமா உனக்கு? அப்ப வேண்டாமா இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடுமா சாப்பிடு. அவனே பிடிச்சி சாப்பிட்டுக்குவான். ஆனால் இந்த இவன் எப்படி தெரியுங்களா, வீட்டில் எல்லா சேட்டத்தனும் பக்காவாக பண்ணுவான். இந்த நம்ம வீடியோ வந்து எடுக்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுப்பான். ஆனால் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சா பயங்கரமான சேட்டத்தனம் பண்ணுவான். எனக்கும் வீடியோக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு போஸ் கொடுக்க மாட்டான், ஒரு கம்பெனியே கொடுக்க மாட்டான். ஆனால் வீடியோ எடுக்கல, வீட்டில் நார்மலாக நம்ம இருக்கோம்னு சொல்லி சொன்னால் அழகாக பேசுவான். இப்போ நல்லா வந்து பேசுகிறான், ஊவான்னு நல்லா பேசுகிறான். நேரம் பாரு கிளி, என்ன கிளி இங்கே பாரு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சுக்கிறான். 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிறான். நைட் சீக்கிரமே தூங்கிடுறான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி ஆகும் பபுள் வந்து தூங்குறதுக்கு. இப்போ நேரத்துலேயே தூங்க வச்சுக்கிறனால
பப்ளு இங்கே வர வீடியோ பேசுது இங்கே வர இப்போ வந்து பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டான். எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டு இனி ஒரு மணி நேரம் நல்லா விளையாடுவான். விளையாண்டு என்ன பண்ணுவானா போய் தூங்கிடுவான். சரி நான் போ, சரி நீ சாப்பிட மாட்டேங்க நான் போகிறேன், சரியா கிளி? நான் தான் பப்ளுவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் பப்ளுவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமா இது? இது யாருமா இது? பாருமா எங்கேயும் ஒன்று விட்டுட்டு போயிட்டாமா இவ. எங்கம்மா போயிருந்தா? எங்கம்மா போயிருந்தா? எங்க பாருமா. நான் தான் பப்ளுவை தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு வீடியோ எடுக்கிற நல்லா தெரியுது, அதனாலதான். பாருமா திட்டுமா, சண்டை போடுமா முடிஞ்சது. ஆக்டோபஸ் வாயிலெல்லாம் ஊட்டி விட்டியா? வேண்டாமா வச்சிடலாம் வேண்டாமா. ஆமாம்மா. அம்மா சொல்லுங்க அம்மா. சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரம் சாப்பிட்டீனா நம்ம வந்து புறப்பட்டுட்டு பப்ளு வந்து நான் வெளியே வந்து கூட்டிட்டு போவேனம்மா என் தங்கத்தை. சரியா கிளியா? கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பீட்ரூட்டுங்கிறதுக்கு நேற்று எப்படி சண்டை போச்சு வாங்கி சாப்பிடுச்சு. யாருமே உள்ள இருக்கிறோம்? உங்க அப்பாமா. உங்க அப்பா தானே உள்ள. இங்க வேற இங்க என்ன தெரியுது உனக்கு? இது பப்ளோட காரு. கார் யாருமா ஷெட்டில் நிறுத்தாம இங்க கூட நிறுத்திருக்காங்கம்மா. பப்ளோட காரை எங்க வருமா? எங்க கூட நிறுத்திருக்காங்கம்மா. உங்க அப்பா தானே. உங்க அப்பா பாருங்க எங்க பாரு. தொடச்சு கொடு. உடனே வாய்க்கு பா. எது எடுத்தாலும் வாயில் என்ன விளாட்டு சாப்பிடு நீ என் தங்க கிளி, அழகு கிளி நீ, என் சக்கரை கிளி நீ, நீயே பிடிச்சி சாப்பிடுவியா? அதனால நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெய்லி உங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டும் பொழுது தூக்கி இடுப்புல வச்சுட்டு வெளியெல்லாம் வந்து பராக்காட்டிட்டு ஊட்டுறதெல்லாம் வந்து நார்மல் தான், எல்லாம் வந்து பண்ணக்கூடியது தான். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படுக்க வச்சுட்டு அந்த குழந்தை வந்து முழுக்க கூட மாட்டேங்குது. போட்டு ஒரு கரண்டி அப்படியே என்ன சொல்றதுன்னு கடமைக்குன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுனாக்கா ப்ரீத்திங் ஃபால்ட் எல்லாம் ஆகும். குழந்தைங்களுக்கு ஃபுட் ஃப்ளூயிட் வந்து நீங்க கொடுக்கும் பொழுது என்னன்னாக்கா தயவு செஞ்சு உட்கார வச்சு கொடுங்க, படுக்க வச்சு கொடுக்காதீங்க. அது வந்து சேஃப்டியே கிடையாது. இப்போ பப்ளு வந்து பேசுவான் பாருங்க. பேசிடுமா? எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லிடுமா? ஆய். எல்லாம் சாப்பிட்டீங்களா கேட்டுருமா? நீ நல்ல பையன் சொல்றாங்கம்மா எல்லாம். பப்ளு வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப குட் பாய், அவன் ரொம்ப க்யூட்டா இருக்கான், ரொம்ப ஸ்வீட்டா பேசலாம், இப்படிதான் சொல்றாங்கம்மா. என்னன்னு கேட்டுருமா? நீ கேட்டுருமா என்னன்ட்டு. இந்த மா போட்டுக்குமா தங்கமையில ஆப்பட்டுக்குமா. நீ ஊட்ட நீ ஊட்டுவா. இருமா உங்க அம்மா வந்து ஊட்டுவா. சரியா? உங்க அம்மா வந்து ஊட்டுவா. பார்த்தியா? அவங்க அம்மா மாதிரி இப்படி எனக்கு ஊட்ட தெரியாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ வந்து ஏமாற்றி ஆனால் ஃபுல்லாக கொடுத்துருவா. எவ்வளோ என்ன செஞ்சுருக்கோமோ அது ஃபுல்லாக கொடுத்துருவா. எனக்கு வந்து மனசு கேட்காது. நான் என்ன பண்ணுவேன், 1 மணி நேரம் வச்சுட்டு சாப்பிடுமா. ஆனால் இவ 5 நிமிஷத்தில் ஊட்டிகிட்டு வந்துடுவான். எப்படி டேஸ்ட் பாருமா கொஞ்சம். விளையாட்டு அப்படியே கொடுக்குற. ஏன்னா இவன் எந்த விளையாட்டு கொடுத்தாலும் வாயில் வச்சுப்பான். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா இந்த விளையாட்டு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அழகா சொல்லிட்டு
வித்யா வாயில போடுமா, வாயில சாப்பிடுமா இங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி ஏமாற்றி விட்டுட்டுருவான். அவனும் சாப்பிட்டுக்குவான். திட்டுறான். கோழிக்கு வாயில போடு, வாயில போடு, வாயில. திட்டுறா. எதுக்குடா இப்படி சுத்துற, திப்புற? திப்புறையா? துப்புற. என் பிள்ளையே ஒரு சில நேரம் காலையில் இருந்துச்சா மண்டை குழம்பி போயிடுவான் கைஸ். ஏதோ இன்னைக்கு நான் இருக்கறனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக விட்டுறாரு. இல்லைன்னா இப்போ அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு நான் சாப்பிட வந்து கொடுத்துட்டேன். அவனுக்கு வந்து ஓகே. ம் Are you okay? Come. Lunch towel கழட்டு. ம் ஓகே, கழட்டிட்டாலே குஷி ஆயிடுவார். ஓகே நம்மளுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ரெண்டு பட்டனையும் கழட்டி விட்டுட்டு ஆ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஃப்ரண்டா இழுத்துட்டு இருக்கும்போது ஒரு கை வச்சுக்கணும். ம் கோ 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 கோ. அந்த மாதிரி எழுதிட்டு அழகாக அப்படி தூக்கிறது. ஜி டாட்டா கிளி, டாட்டா டாட்டா பாய். ஓகே கைஸ், நல்லபடியாக இன்றைக்கி பப்ளுக்கு வந்து சாப்பாடு ஊற்றியாச்சு. உங்களோட ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ன வந்து எப்படி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. டெய்லி அம்மா வீடியோ போடுங்கன்னு சொல்லி நல்லா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. அதே மோட்டிவேஷன் இனி என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் வீடியோ வாரத்துக்கு ஒரு 2வது கண்டிப்பாக வந்துடும். ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக டெய்லி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே பாய். எல்லாத்துக்கும் ஹாப்பி இனிய சுதந்திர தின 80வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.